இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 16ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்றுச் சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவரோடு முற்றிலும் நேர்மையை நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யான இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் ஊமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா,
நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இரண்டையும் வளரவிடுங்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு விண்ணரசு பற்றிய ஓமை ஒன்றை தருகிறார். அந்த ஓமையின்படி ஒருவர் தன் வயலில் நல்ல விதைகளை விதைக்கிறார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது பகைவன் கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விடுகிறார். வளர்ந்த களைகளை பிடுங்குவது பற்றி பணியாளர்கள் எச்சரித்தபோது அவற்றை அப்படியே வளரவிடுமாறு சொல்கிறார் தலைவர். இறை பராமரிப்பு, இறை அறிவு, இறை பொறுமை என்னும் 3 அடிப்படை கூறுகளை இன்றைய ஓமை விண்ணரசின் மதிப்பீடுகளாக முன்வைக்கிறது. 1. இறை பராமரிப்பு. இறைவன் தன் நிலத்தை, அதாவது உலகத்தை வெறுமையாக வைத்திருப்பதில்லை. மாறாக அதை நன்மையால் நிறைத்து பராமரிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம் அனைவருடைய வாழ்வின் ஊற்றாக இருப்பவர் அவரே. 2. இறை அறிவு. இந்த உலகில் உள்ள தீமை பற்றியும் தீமையின் ஊற்று பற்றியும் இறைவன் அறிந்தவராக இருக்கிறார். விண்ணரசு என்பது தீமையிலிருந்து ஒதுங்கி நிற்கின்ற அந்நியப்படுத்தப்பட்ட நிலை அல்ல, மாறாக தீமையோடு கலந்து நிற்கின்ற நிகழ்வு என்பதை நாம் அறியவும் சொல்கிறார். 3. இறை பொறுமை. களைகளை உடனடியாக நீக்கிவிடாமல் இறுதி நாள் வரை பொறுமை காக்கிறார் கடவுள். களைகள் நாட்கள் கூட கூட மிகவும் வன்மையாக மாறிவிடுகிறது. களைகள் நீடித்து விடப்பட்டாலும் அவற்றின் இயல்பு மாறி அவை கோதுமை பயிர்களாக மாறிவிடுவது இல்லை. கோதுமை பயிர்களுக்கு உரிய தண்ணீரையும் மற்ற சத்துக்களையும் களைகள் உறிஞ்சுகிறது. கோதுமை பயிர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கிறது. இருந்தாலும் தலைவர் பொறுமை காக்கிறார். நம்மை சுற்றி இருக்கின்ற தீமைகள், அதாவது தீய மனிதர்கள், தீமை செய்தவர்கள், தீமை செய்பவர்களும் அதிகமாக இருந்தாலும் கடவுள் உடனடியாக செயலாற்றுவதில்லை. தீமையை அப்படியே வளரவிடுகிறார். மனிதர்கள் தங்கள் தீய இயல்பை மாற்றிக்கொள்ளுமாறு அவர் அவர்களுக்கு கால அவகாசம், கால இடைவெளி தருகிறார். இறை பொறுமை என்பது கடவுளின் கண்டுகொள்ளா தன்மை அல்ல, மாறாக அவருடைய கருணையின் வெளிப்பாடு. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா எருசலேம் ஆலயத்தின் முன்பாக நின்று யூதா மக்களுக்கு இறைவாக்குரைக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் நடுவே மலிந்து கிடந்த அநீத செயல்களை களையுமாறு அழைப்பு கொடுக்கிறார் அவர். தொடர்ந்து எருசலேம் ஆலயத்தில் நடைபெற்ற வேற்று தெய்வ பாகால் வழிபாட்டையும் சுட்டிக்காட்டுகிறார். நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்று சொல்லி
அவர்கள் ஒதுங்கும் இடம் பாதுகாப்பற்றது என எச்சரிக்கிறார். கடைசியாக, என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வர் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இறைவனுடைய பராமரிப்பு செயலால் இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென்று நாட்டை உரிமையாக்கி உள்ளனர். அவர் தன் மக்களின் தீய செயல்களை அறிந்தவராக இருக்கிறார். அதே வேளையில் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று தன் பொறுமையை வெளிப்படுத்துகிறார். இந்த 2 வாசகங்களும் நமக்கு தரும் செய்தி என்ன? ஒன்று, நம் இயல்பு கோதுமையின் இயல்பு என்றால் அதை அப்படியே இறுதி வரை தக்க வைத்துக் கொள்வது. நானும் கலைகளைப் போல இருக்கக்கூடாதா என்ற எண்ணத்தில் தீமையோடு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அதே வேளையில் தீமையின் நடுவேதான் நாம் வாழ வேண்டிய கட்டாயம் என்னும் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறைவன் போல நம் வாழ்விலும் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டும். பணியாளர்களின் பேச்சை கேட்டு உடனடியாக செயலாற்றியிருந்தால் தலைவர் கலைகளோடு சேர்த்து கோதுமைகளையும் அறுக்க நேர்ந்திருக்கும். பதறிய காரியம் சிதறிப்போகும் என்பது நாம் அறிந்த ஒன்று. பொறுமை மிக அழகிய அணிகலன். மூன்றாவது, பணியாளர் மனநிலை விட வேண்டும். தலைவனே தூங்கிவிட ஊழியக்காரர்கள் இங்கே ஆரவாரம் செய்கிறார்கள். நம் தலைவரை விட நாம் பெரியவர்கள் இல்லை. அவர் அனைத்தையும் அறிவார். எதை எப்போது செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவர் அவர். அப்படி இருக்க பணியாளர்களைப் போல நாம் ஏன் பரபரப்புடன் இருக்க வேண்டும்? இன்னொரு பக்கம், பகைவன் கலைகளை விதைக்கும்போது தூங்கிய பணியாளர்கள் கலைகள் வளர்வதைக் கண்டு பதறி ஓடுகிறார்கள். தங்களுடைய முந்தைய அக்கறையின்மையை மறைப்பதற்காக அதீத பொறுப்புணர்வை காட்டுகிறார்கள். நாம் தூங்குகிற நேரம் குறித்து நம் வாழ்வில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கவனக்குறைவு ஏற்படுத்தும் விளைவுகள் மிகவும் அதிகம். அக்கறையின்மை நம் உயிரையே எடுத்துவிடும் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.